going to challenge you today. இந்த நாளிலே ஒரு சவாலை நமக்கு முன்பதாக வைக்க இருக்கிறார். Young people, you love challenges, and this one is straight from God. இது இந்த சவால் கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சவால். This one is straight from the Bible. இது வேதத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சவால். This one is a challenge you must hear. இது நிச்சயமாவே நீங்க கேட்க வேண்டிய ஒரு சவாலாக இருக்கிறது. This challenge asks you a question. What will you do with the one life that you have? இந்த சவால் எப்படியாக இருக்கிறது என்றால், கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை வைத்து அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், என்ன செய்ய முடியும் என்று இருக்கிறது. What will you do with the one life that you have? கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத பத்தி இருக்கிறது. Dear Lord, as I bring a challenge for ministry involvement from the book of Ezekiel to these precious young friends of mine in Madurai, I pray your Holy Spirit will help me. பரிசுத்த பிதாவே, உம்முடைய வேதத்திலிருந்து எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து நீர் கொடுத்த சவாலை இந்த இளம் பிள்ளைகளுக்கு நான் கொண்டு வரும் பொழுது நீர் உம்முடைய பிள்ளைகளோடு, இளம் வாலிபர்களோடு நீர் பேசுவீராக என்று ஜெபம் பண்றேன். Fill my mouth with the worthy stuff and nudge me when I've said enough. ஆண்டவரே, நான் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லும் பொழுது தேவையான சத்தியங்கள் இந்த பிள்ளைகளுடைய இருதயங்களில் போய் சேருவதாக ஜெபம் பண்றேன். In Jesus Christ's name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Amen. ஆமென். ஆமென். I read this particular statistic about the movie Endran. எந்திரன் என்கிற சினிமாவை குறித்ததான புள்ளியியல் விவரத்தை நான் படித்தேன். இவ்வாறாக இருந்தது. On the first day this movie was released, 15 lakh people went into theaters and watched it. It was a world record. 15 lakh people on the day one, the first day, very first day. எந்திரன் என்கிற படத்தை ரிலீஸ் பண்ண முதல் நாளிலே 15 லட்சம் ஜனங்கள் திரையரங்குகளில் போய் இந்த படத்தை பார்த்தாங்களாம். இது ஒரு பெரிய உலக ஒரு ரெக்கார்ட் என கருதப்படுகிறது. But that is nothing. ஆனா அது ஒண்ணுமே கிடையாது. The Bible says, வேதம் என்ன சொல்லுகிறது? the earth will be filled with the knowledge of the Lord as the waters cover the sea. எப்படி சமுத்திரம் முழுவதையும் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறதோ அதை போல பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. That's from the book of Isaiah. The earth will be filled with the knowledge of the Lord as the waters cover the sea. எப்படி இந்த சமுத்திரம் முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படுகிறதோ அதே போல இந்த பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும் என்று எழுதியிருக்கிறது. How much percentage of the sea is covered by water? இந்த சமுத்திரத்தில் எத்தனை சதவீதம் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்குதுன்னு சொன்ன எல்லாரும் ஜனங்கள் தேவனை அறிவார்கள் சொல்லி அவர்கள் உந்தி தள்ளப்பட்டு தேவனை அறிவார்களா, இல்ல தங்களுடைய சுய சித்தத்தின்படி அவங்க முடிவெடுத்து டிசைட் பண்ணி சரியா ஆண்டவர் அறிவார்களா என்கிற கேள்விதான். It is God's plan and God's desire. The purpose for which you are created for is to tell as many people as possible about Jesus Christ, to give them an opportunity to come to him. இதுவே நம்மை குறித்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற திட்டமும் நம்முடைய நோக்கமும் சித்தமுமா இருக்கிறது. கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்விலே அவரை குறித்து நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும். இந்த வாய்ப்பினை ஜனங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். The phrase that they shall know I am the Lord is used 65 times in the book of Ezekiel. எசேக்கியேலின் புஸ்தகத்திலே 65 முறை இந்த ஒரு வாக்கியம் மாத்திரம் மறுபடியும் வருகிறது. They shall know. They shall know that I am the Lord. நான் தேவன், நான் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிவார்கள் என்கிற இந்த வாக்கியம் 65 முறை வருகிறது. What was the lubdub of Ezekiel's heart? எசேக்கியேலுடைய இருதயத்தினுடைய லப்டப் என்கிற இதய துடிப்பு என்னன்னு தெரியுமா? The earth should know about the Lord. இந்த பூமி முழுவதும் கர்த்தரை அறிய வேண்டும் என்பதே அவருடைய இதய துடிப்பாக இருக்கிறது. Everyone should know about the Lord whom I serve. நான் ஆராதிக்கிற தேவனை ஒவ்வொருவரும் அறிய வேண்டும் என்பதே அவருடைய இதய துடிப்பாக இருக்கிறது. One day I knew this Lord, and now my life desire and passion is to make him known. ஒரு நாள் நான் இந்த தேவனை அறிந்தது உண்மை, அறிந்தேன். ஆனால் என்னுடைய இதய துடிப்பும் என்னுடைய ஆதங்கமும் என்னவென்றால் நான் அறிந்த இந்த தெய்வத்தை இந்த உலகம் முழுவதும் அறிய வேண்டும் என்பதே. How did Ezekiel get this passion? எப்படி தனக்கு இருந்த இந்த ஆர்வத்தையும் இந்த ஆசையும் எடுத்து சென்றார் என்று நான் சொல்ல போகிறேன். How did Ezekiel get this passion to make this life, his life goal
to announce this good news to many people so that everyone will know the knowledge of the Lord, come to the knowledge of the Lord. எவ்வாறாக இந்த பாரத்தையும் இந்த ஆசையும் எசேக்கியால் பெற்றார் என்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். There are waves like sea waves of challenge came to Ezekiel, and Ezekiel responded to those challenges. இந்த சமுத்திரத்தில் இருக்கிற அலைகளை போல சவால்கள் அவருக்கு நேராக வந்தது. அந்த சவால்களை அவர் எடுத்துக்கொண்டார். Those challenges will come to you. அதே போல சவால்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் வருகிறது. And my prayer is you will respond like Ezekiel and give your one life to the cause of the propagation of the gospel of Jesus Christ. என்னுடைய ஆசை என்னவென்றால் எசேக்கியலை போல நீங்களும் அந்த சவாலுக்கு செவி கொடுத்து அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்வீர்களாக என்பதே என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. The first wave of challenge for ministry comes from the command of God, the commands of the Bible. அதாவது வரக்கூடிய சவாலாகிய முதல் அலை என்னவென்றால் அந்த முதல் அலை வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளையே அந்த முதல் அலையாக இருக்கிறது. Look at Ezekiel chapter 2. எசேக்கியேல் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Look at verse 9. 9வது வசனத்தை வாசிக்கலாம். Ezekiel chapter 2 and verse 9 onwards. 9வது வசனத்திலிருந்து 2வது அதிகாரத்தில் வாசித்தால் I will not read the whole passage. நான் முழு பகுதியும் வாசிக்க மாட்டேன். It begins like this. It says, I saw a hand stretched to me. It was a scroll. என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அது அந்த கையிலே ஒரு புத்தக சுருள் இருந்தது. That scroll was unrolled before me. அதை எனக்கு முன்பாக அதை விரித்தார். Then 3rd chapter 1st verse, the command is to eat the scroll. அங்கே 3வது அதிகாரம் முதல் வசனத்திலே கட்டளை இவ்வாறாக இருக்கிறது, நீ காண்கிறதை புசி என்று. And eat the scroll and speak to the house of Israel. இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு என்றார். Ezekiel ate that scroll. எசேக்கியேல் அப்படியே வாயை திறந்து அதை சாப்பிட்டார். It was as sweet as honey. இது அவருக்கு தேனை போல சுவையாக இருந்தது. And there Ezekiel had a temptation. அங்கே எசேக்கியேலுக்கு ஒரு சோதனை வந்தது. It is so sweet, this message. It's as sweet as honey. தேனை போல தித்திப்பா இருக்கிறதல்லவா, இவ்வளவு சுவையா இருக்கிறதல்லவா என்று எண்ணினார். So he could have actually checked into a AC room. ஒரு ஏசி ரூம்ல இருந்திருக்கலாம். And took a beautiful bed. ஒரு ஏசி ரூம்ல ஒரு பெரிய ஒரு படுக்கை இருந்திருக்கும். And he could have got onto that bed. அந்த படுக்கைக்கு அவர் போயிருக்கலாம். This Bible, this scroll is in his mouth. அவருடைய வாயில் அந்த சுருள் இருக்கிறது. It's so sweet. ஆனா ரொம்ப தித்திப்பாக இருக்கிறது. He can close his eyes. அப்படியே கண்களை மூடி இருக்கலாம். For the rest of his life. அவருடைய வாழ்க்கையின் இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் meditating upon the sweetness of the Bible, and then he can die. அப்படியே இந்த சுருளின் இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்கள்லாம் தியானிச்சு அப்படியே அவர் ரெஸ்ட் எடுத்து மரிச்சிருக்கலாம். That was temptation. அது ஒரு சோதனை என்று நான் கருதுகிறேன். When that temptation came, the voice of God said, இப்படி ஒரு சோதனை வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு நேராக வருகிறது. Verse 4, வசனம் 4, Son of man, மனுபுத்திரனே, go now to the house of Israel and speak my words to them. இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் நீ போய் என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு என்றார். Why did he eat of the Bible? எதுக்கு அவர் பைபிளை சாப்பிடுறார்? So that he can go and proclaim to those outside the influence of the Bible. எதற்காக அதை சாப்பிடுகிறார் என்றால் வெளியிலே போய் மற்றவர்களுக்கு அதை சொல்லும்படியாகவே அதை சாப்பிடுகிறார். God spoke to him. ஆண்டவர் அவரோடு பேசினார். Through the Bible, through the written words of the Bible. எழுதப்பட்ட வேத வார்த்தைகளின் மூலமாக. And Ezekiel was to go and take its message to the people who don't know its message. இந்த வார்த்தையை இந்த வேதத்தை தெரியாதவர்களுக்கு பிரசங்கம் பண்ணதற்காகவே இதை எடுத்து கொண்டு போனார். I want to tell you from cover to cover, this book is a book which encourages you to tell others about Jesus Christ. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டும். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அட்டையிலிருந்து மறு அட்டைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களை போய் அவரை குறித்து சொல்லும்படியாகவே உங்களை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. In the book of Genesis, God asked one of the first set of questions that God asked man is, where is your brother? இந்த புத்தகத்திலே இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய காரியத்தில் வாசித்து பார்த்தால் அந்த பக்கங்களில் பார்த்தால் ஒரு கேள்வி இருக்கிறது. உன்னுடைய சகோதரனை எங்கே என்று கேட்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. said, am I my brother's keeper? அப்பொழுது அவர் காயின் சொல்கிறார், நான் என்ன என்னுடைய சகோதரனுக்கு காவலாளியா? This book speaks to you. It asks you, where is your brother?
இந்த புஸ்தகம் பேசக்கூடிய ஒரு புஸ்தகமா இருக்கிறது. உன் சகோதரனை எங்கே என்று The பேசுகிறது. brother who sits next to you in your class, your classmate, you can call as your brother. நீங்க உங்க கிளாஸ்ல உங்களோட பக்கத்துல பெஞ்ச்ல உட்கார்ந்து இருக்கிறார்ல, அவர்தான் உங்களுக்கு சகோதரர். Where is your sister? உங்களுடைய சகோதரியே எங்கே? You know, you say in Independence Day or Republic Day, India is my country, all Indians are my brothers and sisters. And then except one, because you'll marry hopefully an Indian. Okay. You say that. Where are your brothers? Where are your brothers, Indians? உங்களுடைய இந்திய சகோதரர்கள் சகோதரிகள் எங்கே? You are going to heaven. Will they also come to heaven along with you? நீங்க பரலோகத்துக்கு போகும் பொழுது உங்களுடைய சகோதரனும் உங்களுடைய சகோதரி உங்களோட வருவாங்களா? Do they know Jesus so that they can go to heaven with you? இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சிருக்கிறாங்களா உங்களோட பரலோகத்துக்கு வர்றதற்கு? This book asks you missionary challenge questions. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு மிஷனரி சவால்களாக இருக்கிறது. The last page of the Bible. இந்த வேத புத்தகத்திலே கடைசி பக்கத்தை பார்க்கலாம். Revelation 22nd chapter, the last chapter of the Bible. இந்த வேதத்திலே கடைசி அதிகாரமா இருக்கக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 17th verse. 17வது வசனம். Let the spirit and the bride say, come, come. ஆவியும் மணவாட்டியும் வா வா என்கிறார்கள். They are, that is the message. That is one of the last messages of the Bible. Come. It's a message to those without Christ. Come. Come inside the kingdom of God. இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய கடைசி முக்கியமான செய்தி என்னவென்றால் வா வா தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வா என்கிற முக்கியமான செய்தியை அங்கே எழுதி வைத்திருக்கிறார். Who is that bride? யார் மணவாட்டி? You. நீங்கள் தான் அந்த மணவாட்டி. You are that bride. நீங்கள் தான் அந்த மணவாட்டி. You will join the Holy Spirit in proclaiming the gospel and tell people, come into the kingdom of God. Come to Jesus Christ. Come in. Come in. நீங்கள் ஆவியானவரோடு கூட இணைந்து இந்த செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும். வாருங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்க வேண்டும். The challenge to get involved in the preaching of the gospel comes from this book, the command of God. இந்த புத்தகத்திலிருந்தே நமக்கு கட்டளை இவ்வாறாக வருகிறது. அதாவது நாம் போய் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்ற கட்டளை இருக்கிறது. Have you heard that command? இந்த கட்டளையை கேட்டிருக்கிறீங்களா? There was one boy who told a girl, very shy girl. ஒரு முறை ஒரு பையன் ரொம்ப வெட்கப்படுற ஒரு பிள்ளைட்ட இப்படி சொன்னாரா? He said, girl, if you tell me to catch all the butterflies in the garden and give it to you, I'll give it to you. இப்படி பார்த்து அந்த பிள்ளையை பார்த்து சொன்னாரா, இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய வண்ணத்து பூச்சிகளாம் பிடிச்சு எனக்கு தான் நீ சொன்னா அதெல்லாம் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன்னு சொன்னார். He said, if you ask me to collect all the stars in the sky, I'll collect them and give it to you. நீ சொன்னா இந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களா ஒன்னு சேர்த்து கொண்டு வந்து உன் கையில கொண்டு வந்து கொடுத்துருவேன். But you're not speaking. ஆனா நீ பேசவே மாட்டேங்கிறியே. Even when I'm speaking these words, you're putting your head down. You're so shy. இவ்வளவு பெரிய நல்ல வார்த்தைகளை சொல்லும் பொழுது நீ வெட்கப்பட்டு தலையை குனிஞ்சிட்டு இருக்கிறியே. I'm waiting for one command from your mouth, girl. உன் வாயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு கட்டளைக்காக நான் காத்திருக்கிறேன் பெண்ணே. Your creator, not some girl, your creator has spoken. He says, go and preach the gospel to every creature on this earth. What are you doing in response to his command? இந்த உலகத்திலே ஒரு பெண் அல்ல, நம்மளை சிருஷ்டித்த சர்வ சிருஷ்டி கர்த்தா கட்டளையாக கொடுத்திருக்கிறார். நீ போய் சுவிசேஷத்தை பிரசங்கி என்று. அதற்கு மாறுதரமாக நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? A second direction this challenge comes from, the second wave of challenge. இரண்டாவது திசையிலிருந்து வரக்கூடிய இரண்டாவது அலையாக கருதப்படக்கூடிய first one was from the command of God. முதல் அலை கர்த்தருடைய கட்டளை. Second one is from the condemnation day. இரண்டாவது ஆக்கினை தீர்ப்புக்குரிய நியாய தீர்ப்பின் நாள். There is a day of condemnation or judgment coming. ஒரு நாள் வருகிறது, அது நியாய தீர்ப்பு நாள் என வேதம் சொல்லுகிறது. Young people, we like to think about the day of our marriage, day when we will have first night, all that, those things are good, but you know there is a day coming, the day of judgment. இளம் வாலிபர்கள் நாம் அடிக்கடி கனவு காண்பது உண்டு. நம்முடைய திருமண நாள் எப்படி இருக்கும், நம்முடைய அந்த திருமண நாள் என்று முதல் நாள் எப்படி இருக்கு, இப்படியெல்லாம் நாம் கனவு காண்பது உண்டு. ஆனால் நியாய தீர்ப்பு நாளை குறித்து யோசித்தது உண்டா? Ezekiel writes about that day. எசேக்கியேல் அந்த நாளை குறித்து எழுதுகிறார். You know, for example, there is one chapter 7, where he talks about that terrible day. Again, you know, he gives a lot of details about that day. 7வது அதிகாரத்தில், எசேக்கியேலின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் அந்த மப்பும் மந்தாரமான ரொம்ப கொடூரமான அந்த நாளை குறித்து அவர் எழுதுகிறார். That is the end of time, the great day of judgment.
அதாவது இந்த உலகம் முடியக்கூடிய முடிவிலே நியாய தீர்ப்பு வரும். But I want you to go to another place in Ezekiel. எசேக்கியேல் புத்தகத்திலே இன்னொரு இடத்திற்கு நான் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். Ezekiel chapter 3 and verse 20. எசேக்கியேல் 3வது அதிகாரம் வசனம் 20. It says, again, when the righteous man turn from righteousness and do evil, I'll put a stumbling block before them and they will die. Since you did not warn them, they will die for their sins. The righteous things they did will not be remembered. I will hold you accountable for their blood. அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். God says, ஆண்டவர் சொல்லுகிறார், He will call to account on judgment day. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே கணக்குக்கு எல்லாவற்றையும் கொண்டு வருவார். நீ because you did not warn your friend and tell him about Jesus Christ and tell him about heaven, tell him about hell, because you didn't warn your friend, you will be asked account. நீ அதாவது நீ எச்சரிக்காதபடியினாலே உன் சகோதரனுக்கு உன் சகோதரிக்கு நீ எச்சரிக்காதபடியினாலே கர்த்தர் அதை உன்னிடத்திலே கணக்கு கேட்பார் நியாய தீர்ப்பு நாளிலே. Because the day of judgment is coming. நிச்சயமாகவே நியாய தீர்ப்பு நாள் வருகிறது. People will go to either heaven or hell. ஒன்று நரகத்திற்கு போக வேண்டும், அப்படி இல்லை என்றால் ஜனங்கள் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும். People with Christ will not be condemned, they will go to heaven. இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் வைத்திருக்கிறவர்கள் மாத்திரமே பரலோகத்திற்குள் போக முடியும். People without Christ, people who have rejected Christ will go to eternal hell. இயேசுவை வேண்டாம் என்று உதறித்தள்ளினவர்கள், நிராகரித்தவர்கள் நிச்சயமாக நரகத்திற்கு போவார்கள். The second coming of Jesus Christ will lead us to that great day of judgment. இந்த இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை ஒட்டி நியாய தீர்ப்புக்கு நேராய் நாம் எல்லாம் போவோம். Jesus Christ is coming soon. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். But before he comes, அவர் வருவதற்கு முன்பதாக, before the day of judgment comes, நியாய தீர்ப்பு நாள் வருவதற்கு you must முன்பதாக run to the last man. நீங்க இந்த உலகத்திற்கு கடைசி மனிதனையும் சந்திக்க and வேண்டும். tell him about Jesus Christ. அந்த கடைசி மனிதனை சந்தித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல வேண்டும். tell him about the love that Jesus showed for him by dying on the cross for him. சிலுவையில் இயேசு மரித்ததின் நிமித்தமாக அவன் மேல் வைத்த அன்பை எடுத்து அவனுக்கு சொல்ல வேண்டும். You know, around the waters of Sri Lanka, ஸ்ரீலங்காவை சுற்றி இருக்கக்கூடிய தண்ணீர்ல there used to be thousands, literally thousands, or even lakhs of the largest mammal in the world called the blue whale. அந்த ப்ளூ வேல் என்று சொல்லக்கூடிய உலகத்திலே மிகப்பெரிய பாலூட்டியாக கருதப்படுகிற அந்த மாதிரி ப்ளூ வேல்ஸ் நிறைய அந்த இடத்துல இருக்குது. Beautiful fish, 30 meters long, 30 மீட்டர் நீளமுடைய அழகான மீன், 150 tons in weight. அதை நிறுத்து பார்த்தா 150 டன்கள் எடையுள்ள மீன். Ability to jump 9 meters. அது எவ்வளவு தூரம் தவ முடியுமா? அந்த தண்ணீர்ல இருந்து 9 மீட்டர் உயர எழும்பி தவ முடியும். Ability to eat 4 tons of food every day. ஒரு நாளைக்கு 4 டன் அளவுள்ள சாப்பாடு சாப்பிடக்கூடிய மீன் அது. One of the greatest of God's creations. By the lakhs they should use to go around Sri Lankan waters. ஆண்டவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளே மிகவும் அழகாக கருதப்படக்கூடிய அந்த மீன்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறது. But today Frontline magazine says only 5,000 are left. ஆனால் இன்றைக்கு ஃப்ரண்ட்லைன் மேகசின்ல செய்தி சொல்லுகிறது அது 5000 மாத்திரமே மீதியாக இருக்கிறது என்று. They face a heavy risk of elimination or extinction. அழிக்கப்படுறது அந்த சவால்களை இது சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அழிந்து போகக்கூடிய நிலைமையில் அது இருக்கிறது. Your friend in school, your friend in college is more precious than the blue whale. இந்த ப்ளூ வேலை விட உங்களோடு கூட படிக்கக்கூடிய உடைய நண்பர் மிகவும் விலையேறப்பட்டவன். He or she, if he or she does not know Jesus, will be extinguished, will enter an eternal torment in hell without Christ. And it is your duty to tell him about Jesus Christ before they go to that fateful end. அதாவது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லாவிட்டால் நிச்சயமாகவே அவர்கள் நரகத்திற்கு அவர் போவார்கள். ஆகவே அவர்கள் போவதற்கு முன்பதாகவே கர்த்தரை குறித்து இயேசுவை குறித்து அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். A challenge from the condemnation day. அடுத்த சவால் அதாவது நியாய தீர்ப்பு நாளை குறித்து. The third challenge. மூன்றாவது சவால். The challenge for ministry involvement, the challenge to do ministry came for Ezekiel from his own clan,
from his own history, from his own clan. மூன்றாவது அவருக்கு வந்த சவால் எப்படி என்றால் அவருடைய சொந்த வரலாற்றிலிருந்தே அதிலிருந்தே வருகிறது. Look at verse 3 of chapter 1 of Ezekiel. மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை The word of வாசிக்கலாம். the Lord came to Ezekiel the priest, the son of Buzi. அதாவது அந்த கல்தேயர் தேசத்திலுள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு என்று இருக்கிறது. He was the son of a man called Buzi. அவர் யாருடைய மகன் என்றால் பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரன். And he was a priest, the word of God says. வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு ஆசாரியனாக இருந்தார். According to Exodus chapter 29 and verse 30, the son will succeed the father. If the father is the priest in the Old Testament time, the son also will be a priest automatically. பழைய ஏற்பாட்டின் முறையின்படி யாத்ராகமம் 29:30 நீங்கள் வாசித்து பார்த்தால் தகப்பன் ஒரு ஆசாரியனாக இருந்தால் அவர் அப்படியே எதுவும் செய்ய வேண்டாம், தானாகவே அவர் ஒரு மகன் ஒரு ஆசாரியனாக மாறிவிடுவார். So because his father Buzi was a priest, Ezekiel automatically became a priest. ஆகவே பூசி ஆசாரியனாக இருக்கிறபடியினாலே ஆட்டோமேட்டிக்காவே மகனாகிய எசேக்கியேலும் ஒரு ஆசாரியனாக In the New மாறிவிடுகிறார். Testament, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே things are a little different, கொஞ்சம் வித்தியாசமாக but not இருக்கிறது. majorly different. ஆனா பெரிய வித்தியாசம் சொல்ல முடியாது. I look back. நான் பின்னாடி திரும்பி When பார்க்கிறேன். I look back, you know whom I see? என்னுடைய When I look back, you know what I see? நான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது என்ன தெரியுது தெரியுமா? When I look back, do you know whom I see? நான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது யாரை பார்க்கிறேன் தெரியுமா? I see a man called Ragland. நான் ராக்லாண்ட் என்று சொல்லக்கூடிய மிஷனரியை நான் திரும்பி பார்க்கிறேன். Ragland was a Cambridge University student living in the comforts of England. இங்கிலாந்து தேசத்திலே நல்ல வசதியான இடத்திலே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே படித்த ஒரு நல்ல மேதாவி அவர். And he gave that up all. இது எல்லாவற்றையும் தன்னுடைய எல்லா வசதிகளையும் விட்டுவிட்டு He came to Tamil Nadu. தமிழ்நாடுக்கு அவர் வந்தார். He came to places where my great grandfather lived. என்னுடைய தாத்தா இருக்கக்கூடிய அதே இடத்துக்கு அவர் வந்தார். He preached the gospel. He preached the Bible's message. வேதத்தின் சத்தியத்தை அங்கே அவர் போதித்தார். What were they all doing, my forefathers? இவருடைய முன்னோர்கள் என்ன செஞ்சிட்டு They இருந்தாங்க? were tying a loin cloth and climbing palmyra tree and tapping toddy. அவர்கள் எல்லாரும் பனை மரத்துல ஏறிக்கொண்டு ஒரு இது மாதிரி வேஷ்டி கட்டிக்கொண்டு அந்த மாதிரி தொழில் அவங்க செய்து கொண்டிருந்தார்கள். But Ragland preached the gospel. ஆனால் ராக்லாந்து என்று சொல்லக்கூடிய மிஷனரியோ சுவிசேஷத்தை They பிரசங்கித்தார். said bye-bye to toddy tapping business and they picked up the Bible and brought in Christianity into the families. ஆகவே அவர்கள் பார்த்த அந்த தொழிலை எல்லாம் பை பை சொல்லி விட்டுவிட்டு வேதத்தை தூக்கி கொண்டு அவர்கள் ஆசாரியர்களாய் மாறினார்கள். Though Ragland is an Englishman, he is my forefather in my faith. He is one of my family. அவர் ஒரு ஆங்கில அதாவது இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு வெள்ளைக்காரராய் இருந்தாலும் விசுவாசத்தின்படி எனக்கு அவர் முன்னோராக ஒரு ஆவிக்குரிய முன்னோர் ஒரு தகப்பன் போல அவர் இருக்கிறார். Today I look at his life and say, I don't want to live in my own hometown because God has called me. I will go to another place. I will go to Hyderabad where all the corporates are there and I will dedicate my one life to preaching the gospel of Jesus Christ to all these corporates who live in this big city of Hyderabad. அவரை நான் திரும்பி பார்த்த பொழுது நானும் அவரை போலவே என்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு இன்னொரு இடமாக ஹைதராபாத்துக்கு போனேன். காரணம் அங்கே இருக்கக்கூடிய கார்ப்பரேட் வேர்ல்ட் அந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்குள்ள பாரம். ஆகவே அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக அங்கே நான் கடந்து சென்றேன். Part of your family are heroes of the faith and they challenge you. They give you a baton. They say, we have run the race, but this baton belongs to you, my young friend. Will you take the baton and run to the last man of our nation India, last man in the city of Madurai, last man in this colony, last man in the street, and tell them about Jesus? Will you take this baton from me? உங்களுடைய குடும்பத்திலே ஒரு நபர் இந்த மாதிரி யாராவது ஒருவர் இருந்திருக்கலாம். அவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இந்த மதுரையில் இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்டணங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எடுத்து செல்ல முடியுமா? அவர்களைப் போல நீங்கள் சுவிசேஷ ஊழியம் செய்ய முடியுமா என்று A challenge from our own clan. அதாவது நம்முடைய சொந்த அந்த குடும்பத்தில் வரலாற்றில் சரித்திரத்திலிருந்தே ஒரு சவால் வருகிறது. The fifth wave of challenge. ஐந்தாவது அலையாக நான் கருதுவது a challenge from corrupt leaders. அதாவது பின்வாங்கி போன சரியில்லாத தலைவர்கள். You know, young people, they look at all the scandals surrounding our preachers and pastors.
இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்கள் போதகர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எல்லாம் பார்க்கறாங்க. And they say, ஐயோ இது நமக்கு வேண்டாத வம்பு பார், I don't want this. அவங்க இந்த மாதிரி பிரசங்கிமார்களை பார்த்துட்டு இது நமக்கு வேண்டாத வம்பு, இதுல எதுக்கு நம்ம போய் மாட்டணும்னு நினைக்கிறாங்க. But you know what? உங்களுக்கு என்ன தெரியுமா? The challenge for ministry comes from corrupt, backslidden leaders. இந்த மாதிரி பின்வாங்கி போன கெட்டு போன தலைவர்களிடமிருந்து நமக்கு சவால் வருகிறது. In Ezekiel 8, எசேக்கியேல் 8வது அதிகாரம், I mentioned this in my previous message, 16th verse, you read the whole chapter. 25 leaders get into the inner court of the temple and Ezekiel sees them worshiping the sun god. நான் போன செய்தியிலே இதை நான் வலியுறுத்தி சொன்னேன். 25 இஸ்ரவேலின் மூப்பர்கள் தங்களுடைய முதுகை திருப்பிக் கொண்டு ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் இருந்து கொண்டு விக்கிரக வணக்கம் செய்ததை நான் உங்களுக்கு சொல்லி காண்பித்தேன். Ezekiel has a choice. இப்பொழுது எசேக்கியேலுக்கு ஒரு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு காரியம் He can இருக்கிறது. become the 26th such backslidden leader. 25 பேரோட சேர்ந்து 26வது ஒரு பின்வாங்கின தலைவராக மாறலாம். Or அப்படி இல்லை என்றால் he can do something different. வித்தியாசமாக கொஞ்சம் செய்ய வேண்டும். He can do what Kohli and Gambhir did in the World Cup final. எப்படி Virat Kohli and Gautam Gambhir, what they did in the World Cup final against Sri Lanka. அந்த ஸ்ரீலங்காவுக்கு எதிராக நடந்த அந்த மேட்ச்ல எப்படி வெல்கம் கம்பீர் செய்தாரோ அதே போல வித்தியாசமாக அவர் செய்ய வேண்டும். You know, India lost the second wicket. Sachin Tendulkar got out for 18. The score was 18. India were 18 for 2. Sachin, this great legend of Indian cricket, he's walking back to the pavilion. India chasing 270 plus, but Sachin is out. Sehwag also out. 2 விக்கெட்டுகள், இரண்டாவது ஓவரில் 2 விக்கெட்டுகள் போய்விட்டது. 18 ரன்களே அந்த நேரத்தில் இருந்தது. ஆனால் இந்தியாவுக்கோ 270 ரன்கள் அப்பொழுது தேவைப்பட்டது. சேவாகும் போய்விட்டார் அந்த சமயத்தில். In the middle were 2 young people. அந்த ஆட்டத்தின் நடுவிலே 2 நபர்கள் வந்தார்கள். They can also think, why we can also go home. அவங்களும் இப்படி நினைச்சிருக்கலாம், என்னத்துக்கு நம்ம சச்சினே போயிட்டார் நம்மளும் இப்படி போயிடலாமேன்னு கூட நினைச்சிருக்கலாம். But they have another choice. ஆனா அவங்களுக்கு இன்னொரு சாய்ஸ் இருந்தது. We will do things differently. நாங்க செய்யக்கூடிய காரியத்தை வித்தியாசமா நாங்க செய்ய போறோம். Where they failed, we can succeed. அவங்க எதுல தோற்று போனாங்களோ அதே இதுல நாங்க சக்சஸ் ஆக We முடியும். will stay in the middle and put up a partnership. அவர்கள் 2 பேரும் இந்த ஆட்டத்தின் மையத்திலே ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க. We will bring India back into this game. இதே கேம்ல மறுபடியும் இந்தியாவை நாங்க கொண்டு வந்து We will நிறுத்துவோம். build a platform so that India becomes the first country ever to win a World Cup in its home ground. இதே தன்னுடைய சொந்த தேசத்திலே வெற்றி பெறக்கூடிய ஒரு இந்திய தேசம், உலக கோப்பையை வெல்லக்கூடிய இந்திய தேசமாக நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துவோம் என முயற்சி எடுத்தார்கள். They put up a partnership and India were back in that game. ஆகவே அவர்கள் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு வித்தியாசமாய் முயற்சி எடுத்ததினாலே மறுபடியுமாக இந்தியா வந்தது. So what if people fail around you? So what if leaders fail around you? So what you keep hearing strange things about great spiritual leaders? இந்த மாதிரியாக ஆவிக்குரிய தலைவர்கள் தவறுவதனால் உங்களுக்கு என்ன, தவறுகள் நடப்பதினால் உங்களுக்கு என்ன, நீங்கள் ஏன் அதை குறித்து அஞ்ச வேண்டும்? God is looking to you young people because you are his lower order batsmen. ஆண்டவர் உங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். காரணம் நீங்களே நம்ப தகுந்த ஒரு பேட்ஸ்மேனை போல இருக்கிறீங்க. You are in his batting order. அவர் கொடுக்கக்கூடிய அந்த பேட்டிங் ஆர்டர்ல நீங்க இருக்கிறீங்க. You need to go. You need to live a life that reflects Christ and go to the last man and tell them about Jesus Christ. நீங்களே போக வேண்டும், இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். Ezekiel chapter 8 and verse 3. 8வது அதிகாரம் 3வது வசனத்தை The word of வாசிக்கலாம். God says there, அங்கே வேதம் சொல்லுகிறது, the spirit of God lifted me up. கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே என்னை வானத்துக்கு நடுவே கொண்டு போய். And this phrase appears again in Ezekiel 43 and verse 5. எசேக்கியேல் 43வது அதிகாரம் 5வது வசனத்திலும் இதே வாக்கியம் அங்கேயும் வருகிறது. The spirit of God lifted me up. ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் என்று இருக்கிறது. In Ezekiel chapter 37, எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் look at the 5th verse. 5வது வசனத்தை வாசித்து And look at பாருங்கள். the 7th verse, both verses. 7வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் I பாருங்கள். will make breath or the spirit of God enter you. I'll make the spirit of God enter you and you will come to life, and so I prophesied as I was commanded. நான் கட்டளையிடுகிறபடியே இந்த ஆவியானவர் உங்களுக்குள் பிரவேசிக்கும் பொழுது நீங்கள் உயிர் அடைவீர்கள் என்று இருக்கிறது. 5வது வசனம் 7வது வசனத்திலும். And after you have come to life you will prophesy. உயிர் அடைந்து நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவீர்கள் என்று இருக்கிறது. Why is the Holy Spirit given? ஏன் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார்? So that you can do high jump in your church.
ஆகவே சபையில அப்படியே மேல எங்கேயும் குதிக்கிறதுக்கு பரிசுத்த and ஆவியானவர் touch the கொடுக்கப்பட்டிருக்கிறார். fan and touch the fan during worship during high jump. அப்படியே ஆராதனை நேரத்துல ரொம்ப தவறுன்னு சொல்லி ஃபேனை தொடுறதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Good, we need to worship. That அப்படி எக்ஸைட் ஆகி கர்த்தரை நிச்சயமாய் நாம் we ஆராதிக்கணும். must do high jump, நல்ல ஹை ஜம்ப் but பண்ணி we ஆண்டவர் also must ஆராதிங்க. do long jump. அதே போல நீங்க லாங் ஜம்ப் நீளம் தாண்டுதலும் செய்ய வேண்டும் That's அல்லவா? what Acts chapter 1 verse 8 talks about. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் அதை குறித்து தானே சொல்லுகிறது. Acts chapter 1 verse 8. அப்போஸ்தலர் 1:8 You shall receive power when the Holy Spirit comes on you. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து You will be my witnesses in Jerusalem, in Judea and Samaria, to the ends of the earth. யூதேயா, சமாரியா, எருசலேம் உலகம் அனைத்திலும் நீங்க என்னுடைய சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் You will சொல்கிறார் do அல்லவா? long jump for Jesus. The Holy Spirit will come and he will give you the power, and you will run to the last man without Jesus and be a powerful witness of Jesus to that last man. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது அவருக்காக நீங்க லாங் ஜம்ப் செய்து கடைசி இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி ஆத்மாவுக்கு அவரை குறித்து நீங்கள் போதிப்பீர்கள் அல்லவா? That's why God has given you the Holy Spirit. அதற்காகவே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். So from the Holy Spirit comes the inspiration for us to evangelize. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் உணர்வூட்டப்படுகிறோம், அதாவது சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும் என்று. The seventh wave which challenges us for ministry is from the calendar of God's event for future, from the calendar, from prophetic events in the future. அதாவது ஏழாவது நமக்கு கொடுக்கப்படக்கூடிய சவால் என்னவென்றால் கர்த்தருடைய காலண்டராக கருதப்படக்கூடிய அந்த எதிர்காலத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளாம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அதை முன்வைத்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. Look at Ezekiel 26. எசேக்கியேல் 26 எடுத்துக்கொள்வோம். And if you read verses 3 to 6, எசேக்கியேல் 26 3 6 வரைக்கும் வாசித்து பார்த்தால் Ezekiel prophesies about what will happen in the future calendar. அதாவது எதிர்காலத்தில் என்ன நடக்க போகக்கூடிய காரியங்களை குறித்து அவர் தீர்க்கதரிசனம் He சொல்கிறார். talks about the city called Tyre. தீரு என்கிற தேசத்தை குறித்து தீர்க்கதரிசனமாக சொல்கிறார். From that area only came that madam called Jezebel. You all know Jezebel. உங்கள் எல்லாருக்கும் இயேசுபேலை குறித்து தெரியும். இயேசுபேல் இந்த பகுதியிலிருந்து வந்த ஒரு பெண். She was putting makeup without making up with the Lord and she died still in sin. ஆண்டவரோட ஒரு சரியான உறவு இல்லாம அவங்க மேக்கப்லாம் போட்டு தன்னுடைய பாவத்தினால் கடைசி பரிதாபமா மரிச்சு போனாங்க. Jezebel. இயேசுபேல். Her hometown perhaps. அவருடைய சொந்த ஊர் தான் தீரு. And he says Tyre will be destroyed. எசேக்கியேல் சொல்கிறார் தீரு முற்றிலுமாய் அது முறியடிக்கப்படும். And in verse 4 he says the soil of Tyre will be scrapped. 4வது வசனத்தில் சொல்கிறார் அந்த தீருவின் மதில்கள் எல்லாம் அழிந்து போகும், அதில் வெறும் பாறை மாத்திரம் இருக்கும் என்று சொல்கிறார். And you think இது ரொம்ப ஓவரா இல்ல? இத பாக்கும்போது ஒருவேளை நீங்க நினைக்கலாம் ரொம்ப ஓவரா இல்லையா? Big city, Tyre was like Mumbai, big city on the coast. How can a big city like Mumbai, how can the soil of Mumbai be scrapped? How can it be so clean? இது எப்படி நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், இன்றைக்கு மும்பை பட்டணம் போல இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய பட்டணம் அதில் உள்ள மண்ணெல்லாம் எடுக்கப்பட்டு வெறும் பாறை மாத்திரம் இருக்குன்னா இது ரொம்ப ஓவரா இல்லையா நீங்க நினைக்கலாம். Ezekiel said this around 500 years BC. அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னாடி 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி எசேக்கியேல் தீர்க்கதரிசனமாக சொன்னார். After 200 years, ஆனால் 200 ஆண்டுகள் கழித்து what Ezekiel prophesied came true. அவர் எசேக்கியேல் என்ன தீர்க்கதரிசனம் சொன்னார் அது உண்மையாகவே நடந்தது. Alexander the Great came to the city of Tyre. அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய மகாராஜா அந்த தீரு பட்டணத்திற்கு வந்தார். He joined other nations and destroyed Tyre. மற்ற தேசங்களோடு சேர்ந்து தீருவை அவர் முறியடித்தார். There were two parts to the city of Tyre. தீருவிலே அந்த பட்டணத்தில் 2 பகுதிகள் உண்டு. One part was for the mainland and then there was a gap of 300 meters, and in the sea the other part of the city was there. It was a small island 300 meters away from the mainland. அதாவது 2 பகுதிகளாக தீரு பட்டணம் இருந்தது. முதல் பகுதி ஒரு மெயின்லேண்ட் என்று சொல்ற முக்கியமான பகுதி. அதை கடந்து ஒரு 300 மீட்டர் தாண்டி உள்ள ஒரு தீவு மாதிரி ஒரு பகுதியும் இருந்தது. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் தீரு பட்டணம். So Alexander went to the island city of Tyre. ஆகவே அலெக்சாண்டர் அந்த தீவு போன்ற அந்த தீரு பகுதிக்கு போனார். He destroyed the city completely. அந்த பட்டணம் முழுவதையும் முறியடித்தார். But it was such a wonderful commercial city, so he wanted to take all the loot in the city. He wanted to take it home.
அது மிகவும் வியாபாரம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருந்தபடினாலே அங்க இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கொள்ளையிட்டார். So he told the soldiers, pack all the loot in the city and let's take it home. அவர் பார்த்து அவருடைய வீரர்களை பார்த்து சொன்னார், இங்க இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் எல்லாத்தையும் எடுத்துருங்க அப்படின்னு They சொல்லிட்டார். said, boss, we have a problem. அப்போ அவங்க சொன்னாங்க, தலைவரே ஒரு பிரச்சனை இருக்குது இங்க அப்படின்னாங்க. We can take the loot, but how will we cross the 300 meters sea and take it home? How will we cross? நீங்க சொல்றீங்க இதுல உள்ள பொருட்கள்லாம் எடுங்கன்னு சொல்றீங்க, இந்த தீவு இதுல இருந்து பொருட்களை எடுத்தா எப்படி அந்த 300 மீட்டர் அந்த கடலை நம்ம கடந்து போறது? And boss said, build a bridge. அப்போ பாஸ் தலைவர் சொன்னார், ஒரு பாலத்தை கட்டுங்கயா அப்படின்னு சொன்னார். Scrap the soil of Tyre and build a bridge. அப்பதான் சொன்னார், தீருவில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் தோண்டி எடுத்து ஒரு பாலத்தை கட்டுங்கன்னு And சொன்னார். the soldiers obeyed Alexander. அப்படியே அவங்க கீழ்ப்படிஞ்சு அந்த மண்ணை ஃபுல்லா அவங்க எடுத்தாங்க. And what Ezekiel said over 200 years ago was proved true to the letter. கிறிஸ்துவுக்கு முன்னாடி 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன தீர்க்க தரிசனம் அது 200 ஆண்டுகளுக்கு பின்பதாக அப்படியே நடந்தது. Do you know this book, 1 out of every 4 verses in this book is a prophecy? உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு 4 வார்த்தைகளுக்கும் இடையில தீர்க்க தரிசனம் இருக்கின்றது உங்களுக்கு தெரியுமா? And one of the greatest prophecies is found in Matthew chapter 24. இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் மத்தேயு 24ல இருக்குது பாருங்க. Matthew chapter 24 and verse 14. மத்தேயு 24 வசனம் 14 The வாசிக்கலாம். gospel of the kingdom will be preached to all nations and then the end will come. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்பதே. That prophecy has not yet been fulfilled. அது இதுவரைக்கும் நிறைவேறப்படாத ஒரு தீர்க்க தரிசனமாக Because if இருக்கிறது. you go to many villages in India, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கிராமங்களுக்கு நீங்க போனீங்கன்னா, maybe if you travel one direction in Madurai மதுரையிலே ஒரு திசையில நீங்க நேரா போங்களேன், and you ask the villagers, do you know about Jesus Christ? அங்க இருக்கக்கூடிய ஒரு கிராமவாசியை பார்த்து இயேசு உங்களுக்கு யாருன்னு தெரியுமான்னு They will கேட்டீங்கன்னா, say, Jesus doesn't live in this village, you can try next village. அவங்க இப்படி சொல்லுவாங்க, ஜீசஸ் நீங்க கேக்குறீங்களே அந்த ஆள் இந்த கிராமத்துல இல்ல வேற கிராமத்துல ஒரு வசிப்பாரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. Even after 2000 years, after Jesus came and died for us on the cross and rose again, and even these days when we are expecting the second coming of Jesus Christ, there are many in our land who have not heard about his first coming. இயேசு கிறிஸ்து வந்து மரித்து உயிரோடு எழுந்து 2000 ஆண்டுகள் ஆன பிற்பாடும் இந்த உலகத்திலே இன்னும் இயேசுவை அறியாத எத்தனையோ நபர்கள் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க அல்லவா? Why? ஏன் இப்படி? Because young people are disobedient to God's call to proclaim the gospel. தேவன் கொடுத்த இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய மனதில்லாமல் இந்த இளம் வாலிபர்கள் எல்லாம் இருப்பதினால் தானே. So from the calendar which event which says the gospel of the kingdom will be preached to all nations and then the end will come, there is a missionary motivation that erupts. ஆகவே இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் ஒன்றாக இருக்கக்கூடியது இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெல்லாம் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்பது. You say, well Duke, I understand. Now I really want to get involved in this business. இப்போ இந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுதே நீங்க சொல்றீங்க, எஸ் பிரதர் டியூக், ஏன்னா இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நானும் இதுல என்ன வந்து உள்ள கொண்டு வர tell others about Jesus. நானும் இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நீங்க I have a spring in my step and I want to start it. என்னுடைய பாதத்துக்கு கீழே இப்போ ஒரு ஸ்ப்ரிங் மாட்டினது போல இருக்கு, நான் இப்போ உடனே அதை ஸ்டார்ட் பண்ண போறேன். How do I do it? எப்படி நான் அந்த ஊழியத்தை செய்யறது நீங்க கேட்கலாம். Look at Ezekiel. எசேக்கியேல பாருங்க. He tells us in practical ways how you can be a witness. எப்படி, அதாவது நடைமுறையில எப்படி நாம் வந்து இயேசுவுக்கு ஒரு சாட்சியா இருப்பதை குறித்து எசேக்கியேல் சொல்லுகிறார். First way is walking like Jesus, walking. முதல் வழி வந்து அதாவது இயேசுவை போல நடக்க வேண்டும். You know what he did in Ezekiel chapter 24? எசேக்கியேல் 24ல என்ன நடந்துக்குன்னு தெரியுமா? Read from 15 to 24. 15வது வசனத்துல இருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிக்க போறோம். It is a beautiful romance, that a romantic story there in that great book. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காதல் கதை போல அது இருக்கிறது. His wife dies. அவருடைய மனைவி மரித்து விட்டார். The delight of his eyes, she dies. அவருடைய கண்களின் விருப்பங்கள் அதாவது என்று அழைக்கப்படக்கூடிய மனைவி மரித்து விட்டாள். But God says don't mourn for her. ஆண்டவர் சொல்றார், அவளுக்காக நீ அழ வேண்டாம், பெருமூச்சு விட வேண்டாம். Because this is what will happen. The Babylonians will come and they will sweep the southern kingdom. Everything will be destroyed and people will lose their family members, and you are actually enacting that for the people by not mourning.
அதாவது இதுதான் நடக்கும், பாபிலோன் ராஜா வருவான், தெற்கத்தின் ராஜ்யத்தில் உள்ள எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போவான், அப்ப வீடுகளிலே மரணம் இழப்பு நேரிடும், ஆகவேதான் முன்னதாகவே உனக்கு இதை நான் காண்பித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். So Ezekiel, you're only preparing your people by refusing to mourn for your dead beloved wife. ஆகவே நான் உன்னை என்ன செய்றேன், இதுக்காக நான் ஆயத்தப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். But look at the people, look at verse 19, Ezekiel 24 verse 19. 24வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். Won't you tell us what these things have to do with us? Why are you acting like this? I like the second phrase. Why are you acting like this? அப்பொழுது ஜனங்கள் என்னை நோக்கி, நீர் செய்கிறவைகள் எங்களுக்கு என்னத்திற்கு அடையாளம் என்பதை எங்களுக்கு தெரிவிக்க மாட்டீரா என்று கேட்டார்கள். That's what God wants you to do. இதைத்தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். You don't copy in the exam. எக்ஸாம்ல காப்பி அடிக்கல. You don't have sex with your boyfriend or girlfriend. அதாவது நீங்க உண்மையிலே உங்களுடைய பாய் ஃப்ரெண்டோடயோ கேர்ள் ஃப்ரெண்டோடயோ பாலுறவு வைக்கவில்லை. You're a pure holy person. நீங்க உண்மையிலே பரிசுத்தமான ஒரு நபர். You don't swear and abuse like your friends. மற்றவங்க சத்தியம் பண்ணி இந்த மாதிரி நான் மோசம் போக்குறாங்களா அந்த மாதிரி நீங்க செய்யல. You are a holy person. நீங்க உண்மையிலே பரிசுத்தமான நபர். And when you are alone, நீங்க தனிமையா இருக்கும்போது your friend comes in. உங்களுடைய நண்பர் வருகிறார். And they ask you, உங்க friend உங்களை கேக்குறார், why are you acting like this? ஏன் இந்த மாதிரி நீ நடிக்கிற நாடகம் போடுறன்னு கேக்குறார். Not நடிக்கிற. Why are you behaving like this? Behaving. Why is your life so different? ஏன் உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது? Then you tell them, அப்பொழுது நீங்க சொல்றீங்க, I have a relationship with a life transforming God called Jesus Christ. எனக்கு இயேசு கிறிஸ்துவோட மறுரூபமாக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவோட ஒரு பெரிய ஒரு உறவு இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். You can put one whole badge saying smile Jesus loves you. That's good. உங்களுடைய சட்டையில ஒரு பெரிய பேட்ஜ் நீங்க போட்டுக்கலாம், ஸ்மைல் ஜீசஸ் லவ்ஸ் யூ ன்னு சொல்லி. But if you live like Jesus in tough situations, people themselves will come and ask you, why are you behaving differently? You can use that opportunity to tell others about Jesus. ரொம்ப உங்களுடைய வாழ்க்கையில கடினமான சூழ்நிலையில கூட நீங்க இருக்கிற சந்தோஷமா இருக்கும் பொழுது வித்தியாசமா அவங்க இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஜனங்கள் உங்களிடத்தில் அவர்களே தானாக வருவார்கள். It was a crowded room. அது ஒரு நிறைய ஆட்கள் நிறைந்த ஒரு இடம். There is a dead body in the middle. அங்கே ஒரு மரித்த சடலம் இருக்கிறது. I make my way inside that crowded room. நான் இந்த மாதிரி ரொம்ப ஆட்கள் இருக்கிற அந்த இடத்துக்குள்ள நான் போறேன். I pay my respects to the dead body. அந்த சடலத்திற்கு நான் என்னுடைய மரியாதை செலுத்துறேன். Some of them recognize me. Oh, Duke Jairaj is here. Duke the preacher is here. ஒரு சிலர் சொல்றாங்க, டியூக் ஜெயராஜ் வந்திருக்கிறார், அவர் நல்ல பிரசங்கியார் இங்க இருக்கிறார்னு சொல்றாங்க. They say, okay, brother, share something. உடனே சொல்றாங்க, பிரதர் ஏதாவது நீங்க எங்களோட கூட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. It's not nice, no, if you're a preacher and they ask you to share and you don't share, it's not nice, no. மற்றவங்க கேட்கும்போது நீங்க உண்மையிலே பிரசங்கியாரா இருக்கிறீங்க, நீங்க ஒன்னும் ஷேர் பண்ணலாம், நல்லா இருக்காதுல்ல. So I had my Bible. I opened my Bible. பைபிள் வச்சிருந்தாலும் என்னுடைய பைபிளை நான் ஓபன். I also had my 1.5-year-old son, or he was 2 years old. 2 years old son on my one hand. நான் என்னோட கூட 2 வயது நிரம்பிய என்னுடைய மகனையும் நான் கொண்டு போயிருக்கேன். I had the Bible as well. அதே போல பைபிளும் கையில வச்சிருக்கேன். I sat down. நான் அப்படியே உட்கார்றேன். My son on one lap. ஒரு தொடையில என்னுடைய மகன் இருக்கிறான். The Bible on the other lap. இன்னொரு தொடையின் மேல என்னுடைய வேதம் இருக்கிறது. And I opened and started a message. நான் அந்த பைபிளை ஓபன் பண்ணி நான் செய்தி கொடுக்க ஆரம்பிக்கிறேன். What the Bible teaches about death. பைபிள் மரணத்தை குறித்து என்ன சொல்லி தருது, என்ன சொல்லுகிறது? Point 1. 1வது பாயிண்ட். Point 2. 2வது பாயிண்ட். Point 3. 3வது பாயிண்ட். It keeps coming, no problem. அப்படியே வந்துட்டே இருக்கு, பிரச்சனை ஒண்ணுமே இல்ல, அது பாட்டுக்கு வந்துட்டு. But this little fellow, ஆனா அந்த சின்ன பையன் பாருங்க, he is pulling my Bible. அவன் என்னோட பைபிளை கொஞ்சம் கொஞ்சமா புடுங்குறான். Close it. அதை புடுங்க பார்க்கறான், மூட பார்க்கறான். He is not allowing me to take the references. நான் நினைக்கக்கூடிய வேத இந்த வசனங்களை எடுக்க விட மாட்டேங்க. I do my job. நான் இப்ப என்னுடைய கடமையை நான் செய்றேன். Close my Bible. என்னுடைய பைபிளை மூடுறேன். And get out of that house. அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துறேன். A young man walks up to me. ஒரு இளம் வாலிபர் என்னை பார்த்து வரார். He is smiling. அவர் என்னை பார்த்து சிரிக்கிறார். He was working for one of the top corporates in Hyderabad. ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கார்ப்பரேட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறார். The way he is smiling, அவர் என்னை பார்த்து சிரிக்கிறதே, I know he is coming to appreciate me. அவர் என்னை பார்த்து என்னை அப்ரிஷியேட் பண்ண போறார். I am getting ready to receive the appreciation. ஆகவே நான் ரெடியா இருக்கேன், பாராட்ட பெறுகிறதுக்கு ரெடியா இருக்கேன். He is going to talk about my message. அவர் என்னோட மெசேஜை பத்தி பாராட்டி சொல்ல போறார். He is going to tell me, Annan, that first point was good, last point was good, third point was good. நான் நினைக்கிறேன் அவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ணே நீங்க நல்லா பண்ணீங்க, லாஸ்ட் பாயிண்ட் நல்லா பண்ணீங்கன்னு சொல்றாரு. He looked at me and he said,
அவர் என்னை பார்த்து இப்படி சொல்றார், Anna, I really like the way that you never got angry with your son when you are preaching God's word. You never gave him an angry look. When your 2-year-old son tried to disturb you when you preached, you never gave an angry look. I have a father. He has never given me a loving look even once in my life. அதாவது அவன் என்னை வந்து என்ன சொல்றான்னா, அண்ணே நீங்க பிரசங்கம் பண்ணீங்க, பிரசங்கம் பண்ணும்போது உங்க மகன் தொந்தரவு பண்ணும்போதெல்லாம் நீங்க கோபமா கூட பார்க்கல, ஒரு முறை கூட நீங்க கோபமா பார்க்கல. எனக்கும் தகப்பன் இருக்கிறார், ஆனா ஒரு நாள் கூட என்ன அன்பா பார்த்ததில்லையே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை I பார்க்க discovered something, my young friends. My actions spoke louder than my words. நான் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சேன், என்னுடைய செயல்கள் வந்து நான் பேசக்கூடிய வார்த்தைகளை காட்டிலும் The life சத்தம் நிறைந்ததா I இருக்கிறது. lived was a louder sermons than the loudest of my loud sermons. அதாவது என்னுடைய வாழ்க்கை The life I lived was a louder sermon than my loud sermons. loudest sermon. என்னுடைய வாழ்க்கையே மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய சத்தம் நிறைந்த ஒரு சத்தம் பிரசங்கமாக இருக்கிறது. So walk like Jesus, show the gospel. ஆகவே இயேசுவை போல நடங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. Secondly, by kneeling you can bring the gospel of Jesus to the world. இரண்டாவதாக நீங்க எப்படி இந்த உலகத்திற்கு சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு போக முடியும் என்றால் முழங்காலின் மூலமாக. Ezekiel 22 and verse 30. 22வது அதிகாரம் எசேக்கியேலின் புத்தகம் 30வது வசனம். God is looking for one man. ஆண்டவர் அங்கே ஒருவரை தேடுகிறார். One man who will stand in the gap. அதாவது திறப்பிலே நிற்கக்கூடிய ஒருவரை so that he will not have to destroy the land. ஆகவே தேசத்தை நான் ஒரு மனிதனை கண்டால் நான் அழிக்க மாட்டேன் என்று கேட்கிறார். So this man has to stand between God and the judgment. இந்த ஒரு மனிதன் எங்கே நிற்க வேண்டும் என்றால் தேவனுக்கும் நியாய தீர்ப்புக்கும் நடுவாக நிற்க வேண்டும். God's judgment is coming upon his city, but he has to stand between in the gap, pleading with God and say, God, don't send judgment on the city. இங்கே நியாய தீர்ப்பு அந்த பட்டணத்திற்கு விரோதமாக வருகிறது, ஆனால் இந்த ஒரு மனிதர் அங்கே நின்று கொண்டு கர்த்தரிடத்தில் கெஞ்சுகிறார், கெஞ்சி மன்றாடுகிறார், ஆண்டவரே இதை அழிக்காதேயும் என்று. One man, ஒரு மனிதன், but he didn't find any. ஆனால் ஒருவரையும் கண்டுபிடிக்கவில்லையே. Ezekiel is writing these words. எசேக்கியேல் இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். But you know what? என்ன தெரியுமா? He said, I'll be that one man. நான் அந்த மனுஷனா இருக்கிறேன். In Ezekiel chapter 9 and verse 8. எசேக்கியேல் 9வது அதிகாரம் 8வது வசனத்தில். Ezekiel chapter 11 verse 13. எசேக்கியேல் 11:13. In these two places, chapter 9 verse 8, chapter 11 verse 13. இந்த 9 மற்றும் 11வது அதிகாரம் 13வது வசனத்தில் ரெண்டு இடங்களிலும் Ezekiel is praying and say, Lord, don't destroy that city, give another chance. He is interceding. ஆனால் அங்கே எசேக்கியேல் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே அந்த பட்டணத்தை அழியாதேயும் என்று மன்றாடியவர் ஜெபம் பண்றத அங்க பார்க்கிறோம். You can do that. நீங்கள் அதை செய்யலாமே. You can kneel, use your kneels and go to the farthest corners of India and influence the propagation of the gospel. நீங்கள் இவ்வாறாக முழங்காலில் நின்று கொண்டே இந்தியாவில் இருக்க பல பகுதிகளுக்கு நீங்கள் செல்லலாமே, சுவிசேஷத்தை சொல்லலாமே. Buy a India map. ஒரு பெரிய இந்திய படத்தை வாங்குங்கள். Put it on in your room. உங்களுடைய ரூம்ல உங்களுடைய அறையில அந்த இந்திய படத்தை மேப் India has போட்டுக்கோங்க. approximately got 30 states and union territories altogether. 30 states and union territories எல்லாம் approximately. சேர்த்து பார்த்தா 30 மாநிலங்களும் அந்த யூனியன் டெரிட்டரிகளும் சேர்ந்து 30ஆக இருக்கிறது. One day you can pray for one state. ஒரு நாள் ஒரு மாநிலத்திற்காக ஜெபிக்கலாம். In fact, it will be 35. So on Sunday, if you pray for two, you approximately can pray for all of India, state by state, union territory by territory, in 1 month. ஒரே மாதத்திற்குள்ளாக ஞாயிற்றுக்கிழமை 2 இடங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், 2 மாநிலங்கள் என்று வைத்தால் ஒரே மாதத்திற்குள்ளாக இந்தியா முழுவதற்கும் நீங்கள் ஜெபிக்கலாம். You know what? There's a funny thing about praying for the whole of nation. இந்த முழு தேசத்திற்கும் ஜெபிப்பதை குறித்து நகைச்சுவையான காரியம் என்னவென்று தெரியுமா? God will make you the answer for your prayer. ஆண்டவர் வந்து நீங்க பண்ற ஜெபத்திற்கு பதில் தருவார். You are praying for Bihar? பீகாருக்கு ஜெபம் பண்ணா Go as a missionary to Bihar. எப்படி பதில் வரும்னா பீகாருக்கு மிஷனரியா போ என்று வரும். You are praying for the revival of Madurai? மதுரையின் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றீங்களா? Get ready, I will use you to revive Madurai. இந்த மதுரையை எழுப்ப நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று பதில் தருவார். You are praying for the young fellows who are going the wrong way in your college hostel. உங்களுடைய காலேஜ் ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய இளம் நண்பர்கள் எல்லாம் தவறான வழியில போறான்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்றீங்களா? I will use you to start a prayer cell in your hostel which will give them an opportunity to repent and come to Christ. நான் உன்னை அதே ஹாஸ்டல்ல ஒரு பிரேயர் செல் ஆரம்பிக்க வைத்து
அங்கே மனம் திரும்புதலுக்குரிய பிரசங்கத்தை பண்ண வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். So kneeling you can get the gospel to the unreached. ஆகவே முழங்கால் படியிட்டு சந்திக்கப்படாத நண்பர்களுக்கு நீங்க சுவிசேஷத்தை கொண்டு செல்லலாம். The third way, மூன்றாவது வழி talking. பேசுவதன் மூலமாக. Ezekiel talked the good news that he heard. எசேக்கியேல் கேட்ட அந்த நற்செய்தியை பேசினார். He uses, there are times when he quotes 3 proverbs and he links the proverbs with the message that he heard from God. 3 times he quotes proverbs, popular proverbs in his time. அவருடைய நாட்களில் இருந்த மிகவும் புகழ் வாய்ந்த அதாவது 3 பழமொழிகளை அவர் பயன்படுத்தினார். In chapter 12 verse 21. முதலாவதாக 12வது அதிகாரம் வசனம் 21. Chapter 16 verse 44. 16வது அதிகாரம் வசனம் 41. Chapter 18 verse 2. 18வது அதிகாரம் வசனம் 2. So he quotes popular proverbs. Message that God gave him. அவர் நாட்களில் அவர் வசித்த அந்த நாட்களில் இருந்த புகழ்மிக்க பழமொழிகளை பயன்படுத்தி கர்த்தர் கொடுத்த செய்தியும் இணைத்து அவர் வழங்குகிறார். I'll tell you how this works. எப்படி இது வேலை செய்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். You go to தரேன். your friend's room. உங்களுடைய நண்பரோட ரூமுக்கு நீங்க போங்க. Full volume one movie song is going on. நீங்க உங்களுடைய நண்பர் ரூம் போறீங்க, அங்க இருக்கக்கூடிய சினிமா பாட்டு ஃபுல் வால்யூம்ல இருக்குது. It says சக்கரை நிலவை காணும்போது கரைந்தாயே, நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே. அப்படி என்ன இந்த சினிமா பாட்டு எப்படி போகுதுன்னா சக்கரை நிலவே காணும்போது என்று ரொம்ப சவுண்டா போகுது அந்த பாட்டு. You can tell your friend கொஞ்சம் வால்யூம் ரெடியூஸ் பண்றியா? நீங்க சொல்லலாம் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணுமே. There is one problem in this song. இந்த பாட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு தெரியுமா? This boy thinks if the girl comes into his life he will have peace. இந்த பையன் பாட்டு கேட்குற நினைக்கிறான் என்னன்னா இந்த குறிப்பிட்ட பெண் தன்னுடைய வாழ்க்கையில வந்தா வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்குன்னு நினைக்கிறேன். And so he says நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே. ஆகவே எப்படி பாடுறான்? நிம்மதி இல்லை ஏன் எதுக்கு நிம்மதி இல்லை? நீ இல்லாதனால நிம்மதி இல்லை. But you tell him, I'll tell you something. நீங்க சொல்லலாம், நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். Even if the girl comes still he will have no நிம்மதி. நீ அந்த பிள்ளை வந்தாலும் உனக்கு நிம்மதி இருக்க போறது இல்லப்பா. He may now become mad also. நீ ஒருவேளை பைத்தியமே உனக்கு பிடிச்சிரும். There is only one way for நிம்மதி. நிம்மதிக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. That is Jesus. இயேசு என்று நீங்க சொல்லலாம். He said, my peace I give unto you. அவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் தர்றேன். What is that peace that Jesus had? என்ன சமாதானம் அவருக்கு இருந்தது? When the whole boat is rocking up and down he can sleep soundly. That is the peace my Jesus had. கடல் அலக்களித்து அலைகள் பொங்கி வருது, முழு படகு அங்கிட்டு இங்கிட்டு ஆடுது பாருங்க, அவர் நிம்மதியா சமாதானமா அப்படியே நித்திரை செய்கிறார். He is cooler than Captain Dhoni. கேப்டன் தோனியோட ரொம்ப கூலா இருக்கக்கூடிய. He says, my peace I give unto you. அவர் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தர்றேன். That's what I'm going to give you. That's the Jesus I talk about. இந்த மாதிரியான இயேசுவை குறித்து தான் நான் பேசுகிறேன். இந்த இயேசு தான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். You go to another room. நீங்க அடுத்த ரூமுக்கு போறீங்க. And your friend says, just today I watched the movie Endran. அவன் ஃப்ரெண்ட் சொல்றார், இன்னைக்கு தான் எந்திரன் படத்தை நான் பார்த்தேன். What super effects, what effects. Oh my, I have never seen such a movie. இந்த மாதிரி இந்த எஃபெக்ட்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ் வேற எங்கேயுமே நான் பார்த்தது இல்ல. So you ask him, oh wonderful, okay, what is the story of Endran? இப்ப எந்திரனுடைய கதை என்னன்னு கேக்குறீங்க. If he was telling the truth, he will say basically the creator kills the creation because the creation wants to take the creator's girlfriend. அதாவது அந்த மூவி அந்த படம் எப்படின்னா, சிருஷ்டிகர்த்தா சிருஷ்டிப்பை அழிக்க விரும்புறார். காரணம் சிருஷ்டிகர்த்தாவோட கேர்ள் ஃப்ரெண்டை இருக்க விரும்புது. So because the creation is coming in between him and his girlfriend, he kills it, he destroys it. அதாவது சிருஷ்டித்ததும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் நடுவுல வர்றதுனால அவர் அந்த சிருஷ்டிப்பை அழிக்க விரும்புகிறார். You tell him, wait. நீங்க உடனே சொல்லலாம், கொஞ்சம் காத்துரு, வெயிட். You know, I hear a ulta opposite story in the Bible. The Bible talks about opposite story. நீங்க சொல்லலாம், பைபிள்ல இந்த ஸ்டோரி வந்து உல்டா தலைகீழா இருக்குது. அத நான் சொல்றேன். The Bible talks about the creator giving up his own life for creation. நீங்க சொல்லலாம், பைபிள் சொல்லுது சிருஷ்டிகர்த்தா தன்னுடைய சிருஷ்டிப்புக்காக தன்னுடைய ஜீவனையே உயிரையே கொடுத்திருக்கிறார்னு சொல்றார். Jesus, my creator, came into this world. He laid his life down. He said, no man can take away my life. I laid it down on my own accord. He voluntarily gave up his life so that you and I can have peace, so that you and I can have purpose, so that you and I can have meaningful life. அதாவது இந்த உலகத்தை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவாகிய இயேசு நமக்காக சிருஷ்டிப்புக்காக ஜீவனையே அவர் கொடுத்தார். ஏனென்றால்
அதோடு ஜீவனை மாத்திரமல்ல சமாதானத்தையும் கொடுத்தார். அந்த சமாதானத்தை யாரும் நம்ம விட்டு எடுக்க முடியாது. So open your mouth ஆகவே வாயை திறங்கள் and share the gospel. இந்த சுவிசேஷத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். Only one life. ஒரே ஒரு வாழ்க்கை. It will be soon past. அது வேகமாக கடந்து போய்விடும். Whatever you do for Jesus இயேசுவுக்காக என்ன செய்றீங்களோ will only last. அதுதான் நிலைத்து நிற்கும். Ezekiel chapter 3 verse 11. எசேக்கியேல் 3:11 அதிகாரம் This is what 11. God says to Ezekiel. இதைத்தான் ஆண்டவர் எசேக்கியேலிடம் சொல்லுகிறார். Chapter 3 verse 11. 3வது அதிகாரம் 11வது Go now to your people in exile and speak to them. நீ போய் சிறைப்பட்டிருக்கிற உன் ஜனத்தின் புத்திரரிடத்தில் சேர்ந்து கொள் என்று. What did God say? என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? Go now. உடனே போ. இப்பொழுது. Now. இப்பொழுதே உடனே. Some young people say, let me enjoy life and not now. This period for enjoyment. But later when I am close to retirement, then I will become missionary for Jesus. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அண்ணா இப்போ விட்டுருங்க, இப்போ கொஞ்சம் என்ஜாய் பண்ற ஏஜ், அதனால கொஞ்சம் நாங்க அப்படி இப்படி என்ஜாய் பண்ணிக்கிறோம், ரிட்டையர்மெண்ட் ஆகிற சமயத்துல நாங்க இந்த வேலையெல்லாம் செய்யறோம்னு சொல்லுவோம். When you are old, நீங்க முதிர் வயதாகும் பொழுது, when you become a grandpa, நீங்க தாத்தாவாகும் பொழுது, even lavatory journey, going to the toilet, even lavatory journey, you need the help of your grandson. உங்க தாத்தாவா இருக்கும் பொழுது நீங்க இங்க இருந்து வீட்டுக்குள்ள உங்க ரூம்ல இருந்து டாய்லெட்டுக்கு போறதுக்கு கூட உங்களுக்கு உதவி தேவைப்படும். You have to put your hand on your grandson and walk slowly to the toilet. தாத்தாவானதுக்கு அப்புறம் உங்களுடைய பேரன் தோல்ல கைய போட்டு மெதுவா ஒவ்வொரு ஏட்டா எடுத்து வச்சுதான் நீங்க டாய்லெட்டுக்கே போக வேண்டிய சூழ்நிலை. When lavatory journey becomes cumbersome, what missionary journey can you do at that age? அந்த அவ்வளவு முதிர் வயதுல நீங்க டாய்லெட்டுக்கு போறதே அவ்வளவு கஷ்டமா இருக்கும் பொழுது எப்படி நீங்க மிஷனரி ஜர்னி பண்ண முடியும்? Now is the time. இப்பொழுதே காலம். Today is the day. இன்றே அனுக்கிரக நாள். This is when you have maximum energy. இன்றுதான் உங்களுக்கு பலம் மிகுந்து இருக்கிறது. And every ounce of that energy ஆகவே இந்த பலத்தின் ஒவ்வொரு பகுதியும் should belong to your creator Jesus Christ. இந்த சிருஷ்டி கர்த்தாவுக்கு அது சொந்தமாவதாக.